தொழுகைக்கு பின்னால் ஓதப்படக்கூடிய அந்த திக்ருகள் துஆக்களை பத்தி நாம் என்ன செஞ்சோம், படிச்சோம் இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 முறை சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹும்ம லா மானிய லிமா அ'தைத வலா முஅத்திய லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத் என்று சொல்லக்கூடிய அந்த துஆவை ஓதணும். சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை ஓதிட்டு திரும்பவும் ஆரம்பத்தில் சொன்னமே லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அதே தஸ்பீஹை அதே திக்ரை திரும்ப என்ன செய்யணும், ஒரு தடவை சொல்லி அந்த எண்ணிக்கையை 100 பூர்த்தி செய்யணும். அப்படி செய்தால் என்ன நமக்கு நன்மை கிடைக்கும்? கடலுடைய நுரையின் அளவு பாவங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் மன்னித்து விடுவான். இதெல்லாம் எப்போ ஷிர்க் என்று சொல்லக்கூடிய அந்த இணை வைப்பு இல்லாத நிலையில் இருந்தாதான்.